இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே நடுவில் இருக்கிறேன் என்று நீ சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருக்கிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பெலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். லூக்கா 10வது அதிகாரம் 2வது வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொடுங்கள். Let's turn our Bibles to Luke 10 and verse 2. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே முதல் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்போ ஒரு 70 people எக்ஸ்ட்ராவா அங்க வந்து ஊழியத்துல அவர் சேர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்பதான் 70 people எக்ஸ்ட்ராவா 70 பேரை ஆட் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து அவர் சொல்றாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். 3வது வசனம், புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். Therefore said he unto them, the harvest truly is great, but the laborers are few. Pray ye therefore the Lord of the harvest that he would send forth laborers into his harvest. The first thing what we should know from this passage is the abundant harvest. சொல்றாரு அறுப்பு மிகுதி. The harvest is abundant. Harvest represents the people whose hearts are open to the gospel. The world is spiritually ripe, but time and opportunity are limited. நம்ம எத்தனையோ காரியங்கள், மரணங்கள் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சிறு பிள்ளைகள் கூட்ட நெரிசலில் மறிக்கிறது, ஒரு ஆக்சிடெண்ட்டில் மறிக்கிறது, இப்படி அநேக காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போது அவர்களுக்கு அந்த டைமுக்கு, அந்த நேரத்திற்கு சுவிசேஷம் சென்று அடைய வேண்டும். எத்தனையோ பேர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், சாட்சிகள் சொல்லும் பொழுது தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கிடைத்ததினாலே அந்த தங்களுடைய வாழ்வை முடித்து கொள்ளாமல் அவங்க இயேசுக்குள்ள திட நம்பிக்கையாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தொடர்ந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ we need to send the laborers. The second thing is the shortage of laborers. வேலை ஆட்களோ கொஞ்சம். The shortage of laborers. Although the need is great, few are willing to serve wholeheartedly. இங்கே பார்க்குறோம் 70 பேர் நியமிக்கிறார். அப்போ வேலையாட்கள் பத்தலையா அப்படின்னா, நிறைய பேர் ஊழியத்தில் இப்போ கூட அநேகர் இருக்கிறார். ஆனால் முழு இதயத்தோட ஊழியம் செய்கிறவர்கள் குறைவார்கள். This highlights the urgency for committed disciples who will
carry God's message with compassion, sacrifice, and faithfulness. Finally, we see Jesus asking or giving a call to pray. Jesus instructs his followers to pray for more workers. நம்ம பார்க்குறோம், அறுப்பு மிகுதியாக இருக்குது, வேலையாட்கள் கொஞ்சம் என்று சொல்லும்பொழுது அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியர்கள் குறைவாக இருக்கிறாங்க. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பேசுகிறார். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன் நான் வேண்டிக் கொண்டாதான் அவர் அனுப்பணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் சொல்கிறார், நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, நீங்கள் கேட்டீங்கன்னா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். God loves to answer our prayers. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை படிக்கிறதால நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியர்களை நீங்கள் எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அறுவடை மிகுதி என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை செல்ல வேண்டிய நேரத்தில் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு அந்த நேரத்தில் போய் சென்றடையும்படி நீர் வழிவாசல்களை திறந்துள்ளோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹேவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.